ஏங்க ம் அவன் பொண்டாட்டியோட ட்ரிப் போறான். இப்போ உனக்கு டூர் போகணுமா? இப்படிதான் கேக்குறீங்க. ஆனா எங்கேயா கூட்டு போறீங்களா? எங்க போறது? ஊட்டி கொடைக்கானல் அந்த மாதிரி எங்கேயாவது? ஊட்டி கொடைக்கானல்லாம் போர் மகா. ஒரு சேஞ்சுக்கு வேற ஏதாவது ஸ்டேட் பிளான் பண்ணு. பாம்பே? ஐயோ அது வெயில் தாங்க முடியாது மகா. கல்கட்டா? ஐயோ ரொம்ப கூட்டமா இருக்கும், தொலைஞ்சு போயிருவேன். பெங்களூர் ஆச்சு போலாமா? அது எத்தனை வாட்டி மகா பாப்ப? எல்லாத்துக்கும் இப்படி சொன்னா நான் என்ன பண்றது? எங்க போலாம்? சொல்றத கேளுங்க, பேசாம பெங்களூரே போலாம். சரி அதையே ஃபிக்ஸ் பண்ணு. ஐயோ ஏங்க அது ரொம்ப செலவாகுமே. செலவை பத்திலாம் நீ கவலைப்படாத மகா, நான் பாத்துக்கிறேன். ஆமா சூப்பருங்க, அப்ப நான் லிஸ்ட் போடுறேன். போடு போடு போடு. எங்க வேணும்னா ஆளை காணோம். என்ன மச்சான் இவ்ளோ ஸ்டைலா வர? பேசிக்கலி ஐ எம் a cool man மச்சான். உனக்கு என்னடா ஜாலியா இருக்க? ஆனா என் வீட்டில் அப்படியா? இன்னைக்கே நகை எடுக்கணும்னு ஒத்த காலம் நின்றுட்டு இருக்கா. ஏன்னா இன்னைக்கு தான் நல்ல நாளாம். ஒரு சீட் ஒன்று போட்டுட்டு இருக்கேன். அடுத்த வாரம் ஒரு 80 லட்சம் ரூபா வந்துடும். அதுல இருந்து 80 லட்சமா? அதுல ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன்டா. அதுக்கு யார் எம்டியா போடுறதுன்னு யோசிச்சு அது வேற மண்டையில் ஓடிட்டே இருக்குடா. மச்சான் ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்டா, நீ ஏன் என் கம்பெனிக்கு எம்டி ஆகக்கூடாது? நீ எம்டி ஆயிட்டா எங்களுக்கும் பெருமை தான்டா. எப்படியாவது இவங்கிட்ட பணத்தை நகை வாங்க கொடுத்துட வேண்டியதான். யோசிக்கிறான். பணம் என்ன மச்சான் பணம்? நான் தர மச்சான் உனக்கு பணம். சந்தோஷமா கூப்பிட்டு போய் தங்கச்சிக்கு நகை வாங்கி கொடு. கம்பெனி ஆரம்பிச்சோட திரும்பி தர போற. மச்சான் உனக்கு எதுவும் சிரமம் இல்லையே? சாச்சா இதுல என்ன மச்சான் சிரமம் இருக்கு? மச்சான் சீக்கிரமா கம்பெனி ஆரம்பிக்கிறோம், கோடியா சம்பாதிக்கிறோம். ஓகே அஃப்கோர்ஸ் டா. ஏங்க பெங்களூர்ல Dresses எல்லாமே ரொம்ப சீப்பா இருக்குல்ல? உனக்கு இந்த ட்ரெஸ்ஸே ரொம்ப அழகா இருக்கு மகா. தேங்க்யூங்க. ஃபோன் யாரு? இவன் கூப்பிடுறான். சுச்சோ சொல்லு மச்சான். டேய் எங்கடா இருக்க? நானா பெங்களூர்ல. சரி நீ எப்போ இங்க வருவ? அதுவா, நம்ம பிஸ்னஸ் வேலையாக தான் மச்சான் வந்திருக்கேன். ஒரு வாரத்தில் நான் திரும்பி வந்துடுவேன் முடிச்சுட்டு. வச்சுறேன். டேய் யாருங்க அந்த லூசு பையன் தியானேஷா? அவனே ஒரு ஃப்ராடு பையன், அதனால தான் அவன் கூட டச்சே வச்சுக்கிறது இல்லை. ஆமா தெரியுது, பார்த்தாலே ஃப்ராட் பையன் மாதிரி தான் இருக்கான். நானாடா? அவன்கிட்டலாம் கேர்ஃபுல்லா இருக்கணும் மகா. பணத்தெல்லாம் வாங்கிட்டு ஓடி போயிடுவாங்க. ஏங்க ஃபோன் இன்னும் கட்டாவே இல்ல. அவன் கேட்கணும்னு தான் நான் கட் பண்ணாமலே வச்சிருக்கேன். இது எப்படி இருக்கு? சூப்பர்ங்க. இந்த எடுத்துக்கோங்க. எவ்வளவு அழகா பிளான் பண்ணிருக்கானுங்க.